ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் த ப்ரௌட் எம்பரர் ஆஃப் என்டென்டி எபிசோட் 18 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னே நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தவங்க வந்து லாங் திங்னு ஒருத்தர் வந்து இடையில வந்து தடுக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா எல்லர்ஸும் சேர்ந்து நம்ம லாங் திங் அட்டாக் பண்ணுறதுக்காக டவர் ஃபார்மேஷன் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு எல்லர் வந்து சொல்கிறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி எங்கேயும் சண்டைக்குள்ளே இடையில வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதனால் உன்னோட பிளாக் ட்ராகன் ஹவுஸுக்கு வந்து ஆபத்தாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள்லாம் வந்து உன்னோட பிளாக் ட்ராகன் ஹவுஸில் தானே வந்து ஒரு பார்ட்டாக இருக்கும். நாங்களாம் இல்லைன்னா உன்னோட பிளாக் ட்ராகன் ஹவுஸே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே வந்து கோவப்பட்டு வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் யூஸ் பண்ணி வந்து உடனே அங்கே இருக்கிற எல்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, எனக்கு நீ அனுபவிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்து உன்னோட பவர்ஸ் எல்லாமே வந்து அற்புதமாக இருக்குது, அது முக்கியமாக வந்து உன்னோட ஸ்பேஸ் அண்ட் டைம் பவர் தான் அப்படின்னு சொல்லி, இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு தூது மாதிரி கொடுக்குறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ வந்து எனக்கு பறக்கிற ஒரு பெரிய பீஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதே மாதிரி வந்து நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் இந்த மாதிரி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அதே டைமில் வந்து நான் போனதுக்கப்புறம் வந்து அந்த குரூப்பை சேர்ந்து அவங்கள வந்து அவங்கள அட்டாக் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க, பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஏஷியன் அந்த ஸ்பேஸ் டைமில் வந்து உட்காந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ 4th லெவல் போயிட்டான். நம்ம ஹீரோ மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது மிஸ் லாங் வந்து நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோ பார்த்து கொஞ்சம் பயந்துட்டான். சரி, ஓகே, நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு, எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்புறான். மிஸ் லாங்கும் நம்ம ஹீரோ போகிறதையே வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, ஏன்னா அவனையும் நீ பார்த்துட்டு இருக்க, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வேணா சில்லிங் அகாடமிக்கு போறியா, அவன் கூட அவனும் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோடய குழந்தை வந்து அவன் மேலே லவ்வில் விழுந்துட்டா போல் அப்படின்னு சொல்லி நம்ம லாங்கை பார்த்து நினைக்கிறாங்க. ஆமாம், அவன்கிட்ட ஏதோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நான் திரும்ப அங்கே வந்துட்டேன் ஷூ சிட்டிக்காக, நான் எல்லாத்துக்கும் சேர்த்து திரும்ப பதிலடி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வேகமாக போயிட்டுருக்கான். அங்கே வந்து லூபாய் வந்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை வந்து வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து பனிஷ்மெண்ட் வந்து ஏற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம லூபாய் வந்து அங்கே தேட்டு எல்லாருக்கிட்ட ஒரு கயிறை வந்து வாங்கிட்டு போகிறான். இது மூலமாக வந்து சவுக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இவங்களுக்கு வந்து 20 சவுக்கடி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம லூபாய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உயிரோடையே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மற்ற எல்டர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க, இது என்ன மாதிரியான இது பனிஷ்மெண்ட்னே தெரியல, ஜட்ஜ்மெண்ட்டை வந்து முழுசாக வந்து கேட்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லூபாய் வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஆனால் யாரோ வந்து திடீர்னு அவங்க பவுஸை யூஸ் பண்ணி வந்து எடுக்கிறாங்க. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ வந்து வராங்க. காங்சன், நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இவ்வளோ தெரியும் தான் நீ இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒருத்தன் வந்துட்டான். இவன் தான் முக்கியமான காரணம், என்னை கொல்றதுக்காக இவன் தான் ட்ரை பண்ணான், அதனால் இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி லூபாய் வந்து தேர்ட் எல்லாருக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகே, கிளானோட ரோல்ஸ் பண்ணி வந்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனும் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உடனே அவனோட வாய்ஸ் பவரையே யூஸ் பண்ணி வந்து அந்த அட்டாக்கை வந்து தடுத்துறான். அதுவும் இல்லாமல் ஒரே அட்டாக்ல வந்து அவனை தூக்கி வீசிடுறான். இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரே அட்டாக்ல வந்து இவனை தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே தேர்ட் வந்து நம்ம ஹீரோ மேலே வந்து ப்ரெஷர் வந்து உருவாக்குறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நான் என்னோட ரெஸ்பெக்ட் கொடுக்காம இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க அட்டாக் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது மிஸ் கொய்தை வந்து காப்பாற்றுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அவனோட இடத்துலேருந்து நியாயத்தை வந்து கேளுங்க, அவங்ககிட்ட என்ன மாதிரி ப்ரூஃப்லாம் இருக்குன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு வரான். இவனை நான் கொல்லாமல் விட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம லூபாய் வந்து பார்க்குறான். இவனும் வந்து குயினானும் தான் சேர்ந்து என்னை வந்து கொல்றதுக்காக வந்து ட்ரை பண்ணாங்க, அவன் வந்து நான் கொல்லவே ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுக்கான ப்ரூஃப் வந்து எங்கிட்ட இருக்குது, இங்கே பாருங்கள், லூபாய் ஃபேமிலியோட அந்த பெண்டன்ட், இது எப்படி இவங்கிட்ட வந்தது, இவனும் லூபாய் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து என்ன அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அந்த எல்டருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இது இப்போ நீங்கள் எனக்கு நியாயத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்கள பார்த்து சொல்கிறான். இவ்வளோ தைரியம் தான், நீங்கள் 2 பேருமே வந்து என்னை ஏமாத்திருப்பீங்க, இதுக்காக வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்டர் வந்து சொல்கிறாங்க. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்து சொல்கிறான், அவங்க வந்து என்னை கொல்றதுக்கு மட்டும் ட்ரை பண்ணல, தப்பான பொய்களை வந்து கூறி எல்லாத்தையும் வந்து ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்காக வந்து இவங்களை வந்து நம்ம காலேஜை விட்டு நம்ம துரத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து முடியாது, ஏன்னா நம்ம செட்லேயே வந்து டேலண்டானவன் அவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ, அதுதான் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கா, நான் இங்கே வந்து செட்லேயே வந்து டாப்பில் வரேன், டாப் 1 வந்து இப்போ நான் மாறி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம அவனை விட்டு நம்ம செட்டை வந்து துரத்திடலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து அந்த ஷுவான் ரேங்கிங்லேயே வந்து டாப்பில் இருக்கிற ஓஷியானை வந்து கூப்பிட்றான். நான் அவங்க கூட ஃபைட் பண்ண விரும்புகிறேன், என் கூட ஃபைட் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதை கேட்டோடனே வந்து ஷுவானும் வந்துட்டான். இதை பார்த்தோன்னே அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, இவன் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லானவன். நம்ம ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்குறான். நான் உங்களை இப்போ ஃபைட் பண்ண கூப்பிட்றதுக்கு என்னை மன்னிச்சிருங்க,
ஆனால் எனக்கு இப்போ கரெக்டாக அவங்க கூட வந்து ஃபைட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அவங்க பவர்ஸ் மூலமாக வந்து அந்த இடம் ஃபுல்லாமே வந்து உறைஞ்சிருது. இவங்க பீக் லெவல் டவர் ஃபார்மேஷன் ரிலேமில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.